ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கீர்னி பழத்தை வச்சு ஒரு ஜூஸ் போட போகிறோங்க. வீட்லேயே நல்லா ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு ஒரு பழம் வாங்கி வச்சுருக்கேங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெயிலுக்கு ரொம்ப நல்ல பழங்க. இது வெயிலுக்கு நம்ம குளிர்ச்சியாக சாப்பிட்ணுன்னா கீர்னி பழத்தை வச்சு ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம், அப்படியே கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, ரெண்டாக கட் பண்ணியாச்சு. அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாங்க. மீதி பார்த்திங்கன்னா நிறைய சதைப்பத்து தான் இருக்கும், தோலும் கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும், ரொம்ப வேஸ்டேஜே இருக்காதுங்க இந்த பழத்தில். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற விதைகள்லாம் எடுத்துடலாம். நம்ம இந்த விதை பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாத நீங்கள் தோல் உரிச்சிட்டு நம்ம ரெசிப்பியில் கூட யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு இல்லை, நம்ம வீட்டில் விதை போடுறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய வச்சிங்கன்னா அடுத்த சீசனுக்கு நம்ம போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், இது மாதிரி விதையெல்லாம் எடுத்துடுங்க. பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பழம். இது மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் ஸ்கூப் பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும் அழகாக. அவ்வளோதாங்க, இது மாதிரி சதைப்பத்தாக இருக்கிற இதை மட்டும் எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாங்க. நம்ம வெய்ய நாளில், அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா டைமில் வீட்டில் இருந்துக்கினே நம்ம கடைகள்லாம் போய் ஜூஸ் குடிக்காமல் வீட்டிலே இது மாதிரி என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை வச்சு ஜூஸ் போட்டு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவ்வளோதாங்க, இது மாதிரி ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்த பழத்தை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஐஸ் தேவைன்னா ஐஸ் போட்டு குடிங்க, இல்லைன்னா அப்படியே கூட குடிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான நல்லா சுவையான ஒரு கீர்னி பழ ஜூஸு ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மன்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.